இல்லை, இதுக்கு பேர் குரூப்பிசம் இல்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திவாகர் வந்து சரியாக மைக்கு மாட்டலை. ஃபஸ்ட்டு பார்வதி சரியாக மைக்கு மாட்டலை, அப்புறம் வியானா சரியாக மைக் மாட்டலை. அப்போ பிக் பாஸ் முதல்ல வியானா கிட்ட சொன்னார். அப்போ வியானா சொன்னாங்க, ஐயோ நான் லிப்ஸ்டிக் தானே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பாட்டி சரி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து பார்வதி கிட்ட சொன்னாங்க. பார்வதி கிட்ட போய் யார் பேச முடியும், அதனால் திவ்யா கணேஷ் பேசாமல் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திவாகரை சரியாக மைக்கு மாட்ட சொன்னாங்க. அப்போ திவ்யா கணேஷ் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே தூரமாக உட்காந்துருக்காங்க. அவங்க அங்கே இருந்துகிட்டே சொல்கிறாங்க, அண்ணே ஒழுங்காக மைக்கை போடுங்கன்னு அப்படி ஏதோ சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இங்கே இருந்துட்டு பார்வதியும் சொல்கிறாங்க, அண்ணே மைக்கு இப்படி போடணுண்ணே அப்படின்னு சொல்லி போட்டு விடுறாங்க. திவாகருக்கு போட்டு விட்டுட்டு நாங்கள் மாட்டிக்கிறோம், மைக்கை நாங்கள் மாட்டிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு என்ன, திவாகர் இவங்களுக்குன்னு எழுதி கொடுத்து சொத்தா? இப்போ இது திவாகரும் பார்வதியும் பண்ணுறது குரூப்பிசம் இல்லையா? இப்போ திவாகர் வந்து ஒரு காமன் பர்சன், திவ்யா கணேஷ் வந்து கேப்டன், அதனால் அவங்க வந்து இவரை சொல்கிறாரு, திவாகரை வந்து சரியாக மயக்க மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே இருந்துக்கிட்டு இவங்க பார்வதி அதுக்கு பதில் சொல்கிறாங்க. உடனே திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசலை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, நானும் உங்ககிட்ட பேசுகிறேன்னு வாய் தவறி சொல்லிட்டாங்க. அப்புறம் அதை அப்படியே முழுங்கிட்டு நான் உங்ககிட்ட தான் நான் பேசுகிறேன், நாங்கள் எங்களுக்கு மைக்கு மாட்ட தெரியும், சும்மா மைக்கு ஒருத்தருக்கு மாட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் கத்துறாங்க. உடனே வந்துட்டு அங்கே இருந்துட்டு திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க, இங்கேருந்து எந்திரிச்சு வர முடியல, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு பார்வதி வந்து சும்மா இருங்க அப்படின்னா, சும்மாலாம் இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் சொல்கிறாங்க. அப்போனா கேட்க முடியாதுன்னா எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. இவங்களே எந்திரிச்சு போங்கன்னு சொல்கிறதுக்கு பார்வதிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, எனக்கு சத்தியமாக புரியல. உடனே திவ்யா சொல்கிறாங்க, அம்மா திறந்து விட சொல்லுங்கள், எந்திரிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே திறந்து விடும்போது எந்திரிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி எகெயின் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து திவ்யா சொல்கிறாங்க, அதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு. உடனே திருப்பவும் வந்து பார்வதி வந்து சும்மா ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு மயக்க திறந்து ஒழுங்காக போடுன்னு, இது என்ன இப்படி அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு எப்படி எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அவங்க கேப்டன், அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது மைக்கை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்கிறதுக்கு, அதனால சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாதனால எந்திரிச்சு வராமல் அங்கேருந்து சொல்கிறாங்க. அதுவும் பார்வதி கிட்ட சொல்லலை, ஏன்னா பார்வதி கிட்ட போய் மனுஷன் பேசுவானான்னு சொல்லலை. அவங்க வந்து திவாகர் கிட்ட தான் சொல்கிறாங்க. ஏன்னா திவாகர் கிட்ட அட்லீஸ்ட் பேச வச்சு முடியும், அவர் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரிஞ்சுப்பார். அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல குணங்களும் இருக்குது, கெட்ட குணங்களும் இருக்குது. இவங்கக்கிட்ட நல்ல குணம்னு ஒன்று தேடினா கூட கிடைக்காது, அதனால தான் அவங்க பேசுகிறதே இல்லை. அப்படி இருந்தும் வம்பு சண்டைக்கு போகிறாங்க. என்ன மாதிரி கேரக்டரே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.